இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு மகா ஞானம் நிறைந்தவர்கள். அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க பாப்போம். மகா ஞானம் நிறைந்தவர்கள். நம்ம ஞானம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயே யார் ஞாபகம் வருவா? சாலமன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகா வரும். ஆமீன். ஏன் அவர் ஞானவான்? அந்தியா பேசினியா போனியா? ஏன் அவர் ஞானவான்? இல்லை, ஏதாவது சொல்லுங்க. என்ன உங்களை விட நான் ரொம்ப அறிவு குறைவு உள்ளவன். தயவு செஞ்சு பெரிய ஆசிரியர்கள் பெரிய ஓனர்கள்லாம் உட்காந்துருக்கிறீங்க. எனக்கெல்லாம் உங்களோட எல்லாம் விவரம் தெரியாது. ஆனால் உங்களை கேட்குறேன், ஏன் சாலமோன் ஞானவான்னு சொன்னால், நான் சிம்பிளாக சொல்கிறேன். பார்த்தீங்களா, ஞானம் பெற்றதுனால அவர் ஞானவான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்டார், ஆண்டவர் தந்தார். ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படி சாலமோன் 1000 பலிகளை செலுத்தினான்னு பார்க்கும். அப்படிதானே? 1000 தகன பலிகளை செலுத்தினார். ஒரு 1000 பலி அப்படிங்கிறது நம்ம வாயில சாதாரண சொல்லிட்டு போயிடுறோம்ல. ஒரு கோழியை வெட்டுறதுக்கே நம்ம என்ன பண்றோம்? ஆமா தானே? வெட்டி முடிச்சு கர்த்தர் கனவுல வந்து கேட்டாராம், உனக்கு நீ விரும்புகிறதை கேள். பாருங்க, நல்லா நம்ம அப்பா அம்மா கூட நம்ம விருப்பத்தை கேட்கறது இல்லை பல நேரங்கள்ல. அப்பா, நான் உண்மையான அப்பா வந்து கேட்குறாரு, சாலமோனே கேள்றா, என் மனசு குளிர்ந்து போயிருக்குதுடா, கேள்றா அப்படின்னா கேட்டாரு பாருங்க ஒரு விஷயத்தை. என்னது? ஞானம். ஆனால் நான் எப்படி யோசித்தேன், 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தில் ஞானத்தை பெற்ற சாலமோனே அவ்வளோ பெரிய ஞானவான்னா, இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. அவர் ஞானம் பெற்றார், இயேசுவே எனக்கு ஞானமானார். வித்தியாசம் இருக்குல்ல? பக்கத்தில் பா சொல்லுங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க நீங்க. ஆமீன். இது கூட எவ்வளவு சாதாரணமா? அவர் ஞானம் பெற்றார், அதற்கு பிரயாசப்பட்டார், பலிகள் செலுத்தினார். ஆனால் ஞானமே எனக்காக பலியாகி எனக்கு ஞானமாய் மாறினதே, நான் எவ்வளவு கிருபை பெற்றவன். சோத்திர ஆண்டவரே. ஒரு கைத்தட்ட மாட்டுறாங்க. ஆண்டவரே. ஆமா, நான் சொல்றது ஆமான்றவங்க மாத்திரம் அல்லேலூயா. தூங்குறவங்களாம் அல்லேலூயா. சரி, ரைட். ஆனா இன்னைக்கு இந்த சாலமோனை பத்தி கூட நம்ம பார்க்க போறது இல்லை. சரி, நான் அடிக்கடி நாங்கள் தியானிக்கிறது தான் உங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேரம் நான் வசனத்துக்குள்ளேயே போயிடுறேன். ஏன்னா இப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னா 11:30 எனக்கு ரொம்ப போராட்டம் ஆயிடுது. ஏன்னா பாருங்க, நீதிமொழிகள் 30வது அதிகாரம் நாங்கள் பலமுறை குடும்பமாக உட்காந்து தியானிச்சிருக்கிறோம். அதை மீண்டும் மீண்டும் தியானிக்கும்படி கர்த்தர் விரும்பினார். அது மாத்திரம் இல்லை, இதிலிருந்து நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். அதை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். 30வது அதிகாரத்தை படிச்சுட்டு அதில் 24 to 28 வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து இந்த ஞானவான்களை கொஞ்சம் படிங்க. ஓகேயா? எல்லாம் படிக்கலாமா? பூமியில் எல்லாம் சேர்ந்து, பூமியில் ஒரு ஞானவானா பார்க்குறீங்களா? அற்பமான ஜந்துவா இருந்தும் எவ்வளவு பெரிய ஞானவான் பாருங்க. அப்புறம் அடுத்த ஞானவான் பேர் சொல்லுங்க. அடுத்து விசேஷமான ஒரு ஞானவான் வராரு பாருங்க. அதான் சொல்றேன்ல, நமக்கு எதுவுமே ஆச்சரியம் கிடையாது. நான் என்ன நினைச்சேன், பூச்சி புழு அனிமல் பிளானட் ஓட்டுற வந்தியோன்ற மாதிரியே பார்க்குறீங்க பாருங்க. அப்படித்தானே பார்க்குறீங்க? தெரியும் எனக்கு. அங்கே இந்த 4 ஞானவான்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருந்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லித்தரான்றதான் விஷயம். இன்னைக்கு நம்ம பொதுவாக நன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும், அறிவை அறிந்து கொள்ள வேண்டும், யார்கிட்டையாவது கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் யார்கிட்ட தான் போவோம்? தயவு செஞ்சு நீங்கள் பேசிடுங்க. ஆமாம், என் தாயே, சகோதரியே, சகோதரனே, நண்பனே. அல்லேலூயா. கொஞ்சம் சைலண்ட்ல போட. கொஞ்சம் அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புத்தி தெளிய வேண்டும். அப்படின்னா நம்ம யார்கிட்ட தான் கற்றுப்போம்? போய் அறிவு, கரெக்ட், அறிவுள்ள விட்டு தான் கற்றுப்போம். அல்லேலூயா. அப்போ நமக்கு இன்னும் அறிவு வரலன்னா என்ன அர்த்தம்?
இன்னும் அறிவு உள்ளவங்ககிட்ட நம்ம நிறைய கத்துக்கலன்னு அர்த்தம். தான் சொல்ல வரேன். ஆனா இவைகள் எல்லாம் பாருங்க, நம்ம ஞானவான்ட்ட நம்ம ஆரம்பிப்போம். ஓகேயா? படிக்கலாமா? அவரை பத்தி நீங்க படிங்க. ஞானவான் அவை யாவன அப்படிங்கிற வார்த்தை, அதுக்கு மேல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியில் சிறியவைகளா இருந்தும், நாங்க யூடியூப்ல இது போட போறோம். ஆனா இதை பத்தி சொல்லணும்னு ரொம்ப மனசுல ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நீங்க யாரும் நம்ம சேனலை பார்க்க மாட்டீங்கன்றதே எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா. அதனால எப்பயோ சொல்லிடுறேன். பாருங்க, பூமியில் சிறியவைகளா இருந்தும் அப்படின்னு இருக்கு. பூமியில் சைஸ்ல சின்னது, இதுல பெருசு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க எப்படின்னு கேளுங்க, நான் சொல்ல மாட்டேன். நீங்க சைஸ்ல மேல்படி காலியா போட்டுறாத, ஜோடியா வந்து கலந்துருமா, பைபிள்ல இருக்கு. பாருங்க, ஆளு வந்து சைஸ்ல பெருசு, உருவத்துல பெருசு, வேற ஞானத்துல எல்லாத்துலயும் பெருசு. ஆனா இந்த வார்த்தை எனக்கு மீண்டும் சிறியவைகள், பூமியில் சிறியவைகள், ஆனா மகா ஞானம் உள்ளவைகள். அல்லேலூயா. நம்முடைய மூளையோட வயிறு தெரியுமா உங்களுக்கு? எனக்கே தெரியாது. நம்ம அடுத்த கொஸ்டின் அடுத்த இதுக்கு போய் பாருங்க. நமக்கு நிறைய ஆனா இது மட்டும் தெரியும், ஒரு மனுஷனுடைய மூளை 7 கம்ப்யூட்டருக்கு சமமா. கரெக்டாமா? எல்லாம் சொல்லணும்ல உங்ககிட்ட வந்து. 7 கம்ப்யூட்டருக்கு சமம் ஒரு மனுஷனுடைய மூளை. அதுதான் பாருங்களேன். எப்படின்னா, நீங்க யாராவது சின்ன வயசுல யாராவது கேட்ட வார்த்தை உங்க மூளையில அப்படியே என்ன இருக்கும்? எங்கேயாவது ஒரு படம் பார்த்துருப்பீங்க பாருங்க, எப்பயாவது சின்ன வயசுல. என்ன வரும் அது? இப்போ வரும் இல்லையா? ஆனா பாருங்க, போன வாரம் கேட்ட பிரசங்கத்தை 1 மணி நேரமா கிருபைதான் அது எக்ஸ்பிளேஷன். அல்லேலூயா. நீங்க நல்லா நினைச்சுக்கோங்க, நம்முடைய மூளை ரொம்ப சூப்பரானது. ஆண்டவர் நல்லா படைச்சிருக்கிறார் சூப்பரா. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு அருமையான மூளையை தந்திருக்கிறார் ஆண்டவர். ஆமே. அப்பப்ப நம்ம நிறைய பிள்ளைகளை பார்த்து கூட சொல்றது உண்டு. என்னது சொல்லுங்களேன்? மூளை இருக்குதா, அறிவு இருக்குதா? நம்ம கிட்ட இருந்தா தானே பிள்ளைகிட்ட இருக்கோம். நம்ம கிட்ட இல்லாத பிள்ளைகிட்ட எதிர்பார்க்க தப்பு தானே? சரியா? அப்படி மூளை இருக்குதா, அறிவு இருக்குதா அப்படின்னா நம்ம கேட்கறது உண்டு பல நேரங்கள்ல. ஆனா இங்க உண்மையான சில ஞானவான்கள் கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய சில காரியத்தை நான் பார்க்க போறேன். நான் சொல்றேன், நிச்சயமா ஆவியில நமக்கு ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கக்கூடிய காரியங்களை இவங்க வாய் திறந்து பேசல, செயல்பாட்டுல காட்டியிருக்காங்க. நம்மளாம் நிறைய பேசுவோம், பார்த்துருக்கீங்களா? அறிவாளி மாதிரி, அப்படியே பயங்கரமான, அப்பா என்னடா இப்படிலாம் பேசுறாருன்னு. ஆனா நாம் பார்க்க போகிற ஒன்றும் பேசாது வாயை திறந்து, ஆனா செயல்ல காட்டும். பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப வாய் உங்களுக்கு, செயல்ல தான் ஒன்னுத்தையும் காணும். சொல்லுங்களேன், நான் சொன்ன கண்டிப்பா நீ அண்ணன் தங்கச்சா அப்பா அம்மாவா உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த உரிமையில சொல்றேன். பக்கத்துல சொல்லுங்க, வாய் தான் உங்களுக்கு, செயல்ல ஒன்றும் காணும். ஆமா தானேப்பா? அமைதியாலாம் இருக்காதீங்கப்பா, ஏதாவது கொஞ்சம் கூட மாட பேசுங்கப்பா. அல்லேலூயா. அப்புறம் நான் தனித்து விடப்பட்டுருவேன். பாருங்க, ஒரு வசனத்தை நீங்க படிங்க. அற்பமான ஜந்துவா இருந்தோம், வேண்டாம், எறும்பு கிட்ட வாங்க. ஆமா, இந்த நீதிமொழி இந்த பகுதியை எழுதுனது சாலமோன் இல்ல, யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த. இது யாரு எழுதுனான்றதுலயே படிக்கும் போது எப்படி இருக்குது? குழப்பமா இருக்குது இல்லையா? ஆனா சாலமோன் இல்லைன்றது மட்டும் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. நமக்கு தான் எவனுக்கு எவன் எழுதுனா நமக்கு நான் படிச்சாதானேன்ற மாதிரியே பைபிளை பார்ப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பூமியில ரொம்ப அற்பமானது. ஆனா
இந்த எறும்பு கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய காரியம். ஒரு தடவை எஸ்ரா கூட எறும்பை பத்தி நிறைய கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய எடுத்தார். ஆமா, கவனிச்சு எங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும். பாருங்க, எறும்புலயே நிறைய டைப்ஸ் இருக்குல்ல. ஆமா தானே? எத்தனை வகையான எறும்புகள் இருக்கு? கட்டை எறும்பு. நமக்கெல்லாம் சின்ன வயசுல ஒரு 2-3 ஜோக்கு கேட்டிருப்போம். நமக்கு எறும்பை பார்த்தா ஜோக்கு தானே ஞாபகம் வரும். 2 கரண்ட் கம்பி மேல 3 எறும்பு போச்சான், 2 எறும்பு சாக்கு வச்சு செத்துச்சா, 1 எறும்பு சாவுலியாம். எப்படி? இல்ல, அது செருப்பு போட்டுருந்துச்சான். நான் மாத்தியும் சொல்லுவோம். நமக்கு எறும்பை பார்த்தா என்னதான் வரும்? ஆமா, யானையும் எறும்பும் போச்சான், பைக்கில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், யானைக்கு சீரியஸ் ஆயிடுச்சான். பெட்ல பத்துனும் போது எறும்பு வந்து ஒரு வார்த்தை சொல்லிச்சான், யானைக்கு பயங்கர கோவம் வந்துச்சான். என்னன்னு? நான் உனக்கு ரத்தம் கொடுக்குறேன்னுச்சான். நமக்கு எறும்பெல்லாம் பார்த்தா இப்படிதான் தோணும். இதை நம்ம கேட்டு கேட்டு என்ன பண்ணிட்டோம்? ஆனா இந்த எறும்பு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறியே, எனக்கு இந்த கோடை காலம் இப்ப இருக்கு இல்ல, இப்ப இருக்கு, ஆனா வரப்போறது என்ன காலம்? எனக்கு என்னன்னா, எறும்புக்குள்ள ஒரு ஒரு மூளை, எறும்பே என்ன சைஸ் தான் இருக்கும்னா, அரிசியை விட வெயிட் கம்மி. பாருங்க, என்னது? அரிசியை விட வெயிட் கம்மி. வாழ போறதும் கொஞ்ச நாள் தான். எத்தனை நாள் வாழ போறதுன்னு தெரியல. ஆனா இருக்கிற வாழ்க்கையில ஒரு தரிசனத்தோட வாழுது. பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை வருஷம் வாழ்றீங்க? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல உங்களுக்கு. அல்லேலூயா. அந்த ஒரு வசனம் சொல்லுது பாருங்களேன், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறானா, பேதையோ நான் தான் சாமி என்ன போடுங்க. தாமஸ் என்ன பார்த்து சொன்னான், ஜேம்ஸ், நீ டிராபிக் போலீஸ் மாற்ற வசனம் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. நீதிமொழி 26:12 நினைக்கிறேன் அந்த வசனத்துல இருக்கு, தன் பார்வைக்கு ஞானின் என்பவன் நீ கண்டாயானால் அவனை பார்க்கல முட்டாள நம்புறது உனக்கு நலமா இருக்கும் அப்படிங்குது. ஞானி, தன்னை ஞானி என்று. போன வாரத்தில் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு இசையமைப்பாளர், நியூஸ்ல கேட்டேன், நான் எல்லாருக்கும் மேலானவன் அப்படிங்கிறான் அந்த அவர் இசை ஞானின்னு அவருக்கு ஒரு பேர் வேற. என்னது? உன்னை மனநிலையில படைச்சிருந்தாருன்னா கத்துறவன் ஞானத்தை கொண்டு எங்க வைப்ப நீ? அப்படித்தானே? நமக்கு நிறைய அறிவு இருக்கு, நிறைய தெரிந்திருக்கிறோம், நிறைய படித்திருக்கிறோம், நிறைய காரியங்களை அறிந்திருக்கிறோம் என்பதால் நாம் ஞானிகள் அல்ல. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்திருக்கிறார் என்பதனாலே நாம் ஞானவான்கள். அல்லேலூயா. ஒரு செகண்ட் கத்த நம்ம மூளையை திருப்பிட்டா வச்சுங்க. இப்போ இப்படி நான் பேசிட்டு இருக்கேன்ல, அதுக்கப்புறம் பேசுவேன், என்ன பார்த்தீங்க என்ன இப்படி நான் பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க? நட்டு மட்டும் இல்லை, போல்டு சேர்ந்து கலந்துச்சுடா. நீங்க நினைச்சுக்கோங்க, கத்தர் என்னை எந்த உயரத்துக்கு தூக்கிட்டு போனாலும் என்னுடைய திறமை இல்லப்பா, என்னுடைய ஞானம் இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை 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 கிருபை. ஆமென். நான் சில நேரத்தில் யோசிச்சிருக்கேன், நான் இப்படி யோசிச்சிருக்கிறேன், என்னை போய் மனுஷனா படைச்சிங்களா ஆண்டவரே, உண்மையாவே இந்த நாளத்துல ஒன்னாவது படைச்சிருந்தா வாழ்ற காலத்துல புரோஜனமா வாழ்ந்து சேர்த்து போயிருப்பேன்பா. ஆனா என்ன பண்றது, உங்க ஆவி எனக்குள்ள வச்சு என்கிட்ட நீங்க போராடுறீங்களா? அல்லேலூயா. கோடைக்கா எனக்கு அந்த அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோடைக்காலம், அதுக்கு மழைக்காலம் வரப்போகுதுன்னு தெரியுமா, எப்போ வரணும்னு தெரியுமா, உடனே டீம் சேர்க்கும். பார்த்துருக்கீங்களா? என்ன சேர்க்கும்? அது எப்படி பேசும்? நீங்க எறும்பெல்லாம் நேரில் சந்திச்சது தான் பார்த்துருக்கீங்களா? பார்த்து சொல்லும், டேய் பார்த்து கொண்டு போடா, கரெக்டாக அங்கே போடா, இங்கே. நான் பேசிக்கிறதுலாம் காது கொடுத்து கேட்டிருக்கிறேன், எதுவும் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. பேசும், கொல்லும், வானும். ஒரு சின்ன கதை தான் இது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. தப்பாக புரிஞ்சிக்கினீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக எறும்பை பற்றி ஒருத்தர் சொன்னது, ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிச்சான், நாங்கள் நகை கழட்ட போகிறேன், ஆண்டவருக்கு சித்தம் இருந்தேன்னா கழட்டிட்ட சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கம்பலை கழட்டி வச்சுதான் ஒரு எறும்பு அந்த பொண்ணு கிராஸ் பண்ணிச்சான். அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்லிச்சான், அம்மா இந்த கம்பல் இருக்குல்ல, எறும்பு வந்து நகட்டிட்டு போயிடுச்சுன்னா இது என்ன சித்தம்? தேவ சித்தம். அம்மா சொன்னாங்களா, ஆண்டவர்லாம் என்ன பண்ணாத, யார்கிட்ட ஒன்றாலும் நம்ம பண்ணுறோம்ல, யார்கிட்ட தான் விளையாடுவோம். ஆமாம், அப்படி. அப்போது அந்த எறும்பு பார்த்துச்சான்,
சுத்திச்சான், போயிருச்சான். போய் ஒரு 4 கூட்டாளியை கூட்டின்னு வந்துச்சான். கூட்டின்னு வந்து அப்படியே நகர்த்திச்சான். இந்த பொண்ணு அம்மா அம்மா அம்மான்னு கத்திச்சான். அல்லேலூயா. நான் உங்களை யாரும் கழட்ட சொல்லலை, எறும்புக்காக சொன்னேன். அல்லேலூயா. இந்த ஞானம் இருக்குல்ல, இந்த ஞானம் அந்த டீம் ஒர்க்கு, இதெல்லாம் யார்கிட்ட நம்ம கற்றுக்கலாம்? பக்கத்தில் போய் சொல்லுங்க, எவ்வளோ ஞானம். கையை பிடி சொல்லுங்களேன். ஏன்னா போக போக உங்களுக்கு புரியும் பாருங்க. தரிசனத்தோடு ஒரு தேவனுடைய பிள்ளை வாழணும்னு ஆண்டவர் இந்த எறும்பு கிட்ட இருந்து என்கிட்ட கற்றுக் கொடுத்துருக்குறார். அப்படின்னு தானே? எறும்பு சேர்க்கும் பாருங்க. யாருக்காக? நம்மளாம் எனக்கு 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 என் பிள்ளைக்கு, எனக்கு என் பிள்ளைக்குன்னு சேர்ப்போம். எறும்பு நமக்கு 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 நமக்குன்னு சேர்க்கும். இன்னொரு பெரிய காரியம் சொல்றேன் உங்களுக்கு, நான் சேர்த்து வைக்கிற இந்த எறும்பே அது சேர்த்து வச்சது சாப்பிடுமான்னு தெரியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, வேஷமாகவே மனுஷன் அறியாது இருக்கிறான் அப்படின்னு எனக்கு ஒரு ஆண்ட தலைப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமானவங்க மத்தியில் நான் பேசுறேன், நீங்க வந்தீங்கன்னா இப்ப யோசிக்கிறீங்க அடுத்த 2வது வாரம் எஸ்கேப் ஆயிடணும்டா கொருக்குப்பட்டிக்கு. அதுல ஒரு வார்த்தை இருக்கு, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், எல்லா அறிவும் உண்டு, யார் அதை வாரிக்கொண்டு போகிறான் என்று எல்லா அறிவும் உண்டுடா. ஆனா நீ யாருக்கு சேர்த்து வைக்கிறன்ற அறிவு உனக்கு இல்லடா, அறியாது இருக்கிறான். ஆனா இந்த எறும்பை பாருங்களேன். அல்லேலூயா. தூங்குறவங்களாம் அல்லேலூயா. எனக்கு புரியுது அப்படிங்கிறவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். உண்மையாவே நான் சொல்றேனே, எதுவுமே இல்லை ஆனா சந்தோஷமா இருக்கிறோம். எஸ்ரா 6 சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை ஆனா எல்லாம் இருக்கிறவர் கூட இருக்கிறார். ஆமா தானே? நான் சொல்ற வார்த்தைல ரொம்ப முக்கியமான வார்த்தை தெரியுங்களா? பக்கத்துல சிரிச்ச முகத்தோட உற்சாகமா பார்த்து சொல்லுங்க, எதுவுமே இல்லைன்னாலும் எல்லாமும் உடையவர் உங்களோட தான் இருக்கிறார். இது ஆமென். ஒரு அல்லேலூயா. பலவீனமான எறும்பு தன்னால முடிஞ்ச வரைக்கும் பிரயாசப்பட்டு ஒரு டீமை சேர்த்து, அதுவும் இல்லாம எங்க போய் இது ஆகாரத்தை கொண்டு வருதுங்கிறதும். அல்லேலூயா. கொண்டு வந்து சேர்க்குது பாருங்க. இதுல சாலமோன் இந்த எறும்பை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் சொல்றார் 6வது அதிகாரத்துல. நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிறபடி அந்த வசனம் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? எவ்வளவு பழக்கப்பட்டுக்கிறோம் பாருங்க அந்த வசனத்துல. நம்ம 6வது வசனத்தை படிக்கலாமா? 6வது அதிகாரத்துல எல்லாமே சேர்ந்து ஓகேயா? பக்கத்துல கை பிடிச்சிருங்க. இந்த வசனத்தை படிக்கும்போது பக்கத்துல கை பிடிச்சிருங்க. அந்த டிஸ்பிளேவை பார்த்து வாசிங்க. ஓகே, பைபிளை பார்க்க வேண்டாம். படிக்கலாமா? நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு கை கொடுக்குறீங்க இப்போ. ஓகேயா? சொல்லுங்க, சோம்பேறியே போய். அடுத்து, அதற்கு பிரபுவும் தலைவனும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அடுத்தது சோம்பேறியே. இத பக்கத்துல சோம்பேறியே. இதை நீங்க சொல்லுங்க. இதுதான் பழி வாங்குற வாய்ப்பு. சொல்லிருங்க. திட்டணும் தான் நீங்க மனசுல ஜெபம் பண்ணிருப்பீங்களா, கர்த்தாவே இந்த மனுஷனை திட்ட ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா கர்த்தர் என் மூலமா ஏற்படுத்தி கொடுக்குற. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய். இதை வாயில சொல்றீங்க, ஆனா உள்ள வேற மாதிரிலாம் திட்டுவீங்க. அது கர்த்தர் உதவி செய்வாராக. எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். அல்லேலூயா. ரைஸ் அப் அப்படிங்கிற இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அர்த்தம்? கரெக்டா நான் சொல்றது உச்சரிப்பு? ஆமா, வர இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சு பாருங்க. சர்ச் ரைஸ் அப். தேவனுடைய பிள்ளை எழுந்திருக்கணும். இதோட மீனிங் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, உங்களே என்னையும் சோம்பேறின்னு சொன்னா கண்டிப்பா சந்தோஷப்பட மாட்டோம். என்ன வரும்? ஏன்னா நான் ஒர்க் பண்றேன், நான் வேலை செய்யறேன், என்னை பார்த்து சோம்பேறின்னு சொல்ல நீ யாருடா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தப்பு இல்லை, கேளுங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம போறவன் எல்லாம் சோம்பேறி தான். கொஞ்ச நேரத்தை சீமான் மாதிரி ஆயிட்டணும். செய்ய வேண்டிய நேரத்துல எதை செய்யலையோ அவன் சோம்பேறி. என்னையும் சேர்த்து சொல்றேன். ஜேம்ஸ் ஒரு பாருங்க அக்கா,
இன்னைக்கு வாசிச்சோம்ல ஒரு வசனம், சத்துரு விடுகிற முத்தங்கள். ஆமா, நேரடியா தீர்க்கதரிசிக்காதீங்க, அப்படி டைரக்டா திட்டணும் பாருங்க சோம்பேறியே. ஏன்னா சோம்பேறியே அதற்கு எறும்புக்கு லீடர் இல்ல, அதுக்கு வழிநடத்த பிரபு இல்ல, ராஜா இல்ல, என்கரேஜ் பண்ண ஆள் இல்ல. நல்லா சரி, நல்லா சரி, நல்லா ஜோம் பண்ணு, நல்லா ஓடு, நல்லா எழுந்து, நல்லா பண்ணு. கோடை காலம் வருது, கோடை காலம் வருது, அறுப்பு காலம் வருது, அந்த காலம் வருது. நமக்கு பாருங்களேன், ஆண்டவர் சொன்னாரு, சோதோம் குமாரா பட்டணம், அல்லேலூயா, நோவாவின் நாட்கள்ல வாழ்ந்த மக்கள் எல்லாம் மழை வரப்போகுது, பெரிய மழை வரப்போகுது, உலகம் அழிய போகுது, வந்துருங்க, கப்பல்ல ஏறிடுங்க அப்படின்னு 100-120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. 400 ஆண்டவர் நோவா கிட்ட சொல்லும் போது 500 வயசுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 600வது வயசுல அதை முடிக்கிறார் அவரு. 100 வருஷமா பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்மாவும். இப்போ பேசும்போதே ஒரு சிலர் 3ஆம் வானத்துல காலை வைக்கிறீங்க, எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்றேன், 3ஆம் வானம் போயிட்டு கர்த்தர் என்னை பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வரீங்க, இல்லைன்னா உங்களை விட மாட்டேன். எப்படி இருக்கும்? ஆனா வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் அறியாமையே இருந்தாங்களாம். இன்னைக்கும் கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். ஆனா 2000 வருஷமா நீங்க கூட வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பேசிக்கலாம், யாருக்கு தெரியும் தீர்க்க தரிசனம். அட போமா, கர்த்தர்லாம் இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாருமா அப்படின்னு அவங்க சொல்லட்டுமா? பேதுரு அதை சொல்றாரு, வருகிறார் என்று சொன்னவர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமான். அவர் வாக்கு தத்தத்துல உண்மை உள்ளவர், இப்ப கூட வந்துடுவார். ஆனா வந்தா நீ போவியான்றதுதான் டவுட்ன்றதுனால வெயிட் பண்றார். பக்கத்துல பா சொல்லுங்களேன், வெயிட்டிங்கே உனக்காக தான், ரொம்ப பேசாத. இன்னைக்கு மட்டும் நீ நம்ம எல்லாம் சேர்ந்து வாருமையா வந்தே மீனும், இந்த பாட்டு நம்ம தெரிஞ்சுதான் பாடுவோம். ஏன்னா வந்து எம்மிடம் தங்கி விடுமா, நீங்க வந்து இங்க வந்துருங்க, நம்முடைய வருகையை நான் மாத்திருவேன். ஆனா கர்த்தர் வர்றது அவர் நம்மளை பார்த்து வாருமையா ஓ, அவர் சொல்றார் வந்து வரப்போறார், வரப்போறார். இந்த பைத்தியக்கார பசங்களுக்குலாம் தெரியல. டாக்கிங் பைபிள்ல ஒரு வசனம் கேட்டேன் பாருங்க, அப்படியே எப்படி இருக்குன்னா, அவர் மகிமையின் பிதாவின் மகிமையோடு தேவ தூதர்களோடு 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறதை பூமியின் ராஜாக்கள் கண்டு புலம்புவார்களாம். அப்பா, அந்த அந்த டாக்கிங் பைபிள் அது கேட்கும் போதே என் முடி கிடியெல்லாம், ராஜாக்கள் எல்லாம் நடுங்க, ராஜாதி ராஜா இறங்கி வரப்போகிற நாட்கள் இது. ஆமென். பக்கத்துல பா சொல்லுங்க, கொஞ்சம் கூட ஒரு விறுவிறுப்பே இல்லையே உங்ககிட்ட. ஆமென். நாம எப்படி தெரியுமா, என்ன அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, இந்த உட்காருங்க பொறுமையா போ, நமக்கு வருகலாம் இப்படிதான் ஆகிப்போச்சு. சரி சொல்றேன், இதை மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் சீக்கிரம் வந்து என்னை கூட்டு போறார் அப்படிங்கிற ஆசை உள்ளவங்க மாத்திரம் அல்லேலூயா. சீக்கிரம் வந்துருங்க ஆண்டவர், இந்த ஆராதனை முடியறதுக்குள்ள வந்துருங்க ஆண்டவர். எங்களுக்கு தெரிஞ்சது யார் யார் அந்திக்கு சாட்சியில ஒரு தடவை சொன்னார், ஒருத்தர் அந்திக்கு சாட்சியை பார்க்கணும் அல்லேலூயா சொல்லுங்கன்னா, அது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. செம்ம உஷாரிதான், ஐயோ எது தெரியுதோ இல்லையோ, ஒரு 4 பேர் அல்லேலூயான்ட்டாங்க. அப்போ உதப்பட்டு சாவுங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ வருகிறது தேவனுடைய நாட்கள். வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால். கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சம் அப்படிங்கிறார். பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுறாரு, கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு பிரிந்து பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. இந்த உலகம் என்ன உலகம் தான்? பெட்ரோல் பங்க்ல லைன்ல நிக்க மாட்டான், ரேஷன் கடைல லைன்ல நிக்க மாட்டான், 1000 ரூபாய் உரிமை தொகைத்துக்கு லைன்ல நிக்க மாட்டான். சொல்லுங்களேன், கோழாடியில
டிராபிக்ல எதுலயுமே இந்த உலகத்துல என்ன இல்லை, லஞ்சம் இல்லாம எதுவும் பொய் சொல்லாம. ஆமாதான். அதனாலதான் இந்த உலகத்துக்கு பவுல் வச்ச பேரு கோணலும் மாறுபாடுமான. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது உங்களை என்னையும் பார்த்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல. என்னடா இந்த உலகம் நீ நீ நினைக்கிறதுக்கும் அது நடக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்குல்ல. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன்ல, நீ என்னுடையவன். பக்கத்துல பா சொல்லுங்க, நான் உலகத்தானே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? சோம்பேறியே அப்படின்னா என்ன அர்த்தம்? அழகா எவ்வளவு நேரம், அல்லேலூயா, இன்னும் கொஞ்சம் நேரம் அலறம் நம்ம தான் வைப்போம். ஆனா புத்திசாலி மாதிரி நம்மளே ஆஃப் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்க? அதுவும் வச்சுட்டு நைட்டு அலறம் வச்சது எவனு நம்மளையே நமக்கு தெரியாம திட்டுவோம் தூக்கத்துல. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி புத்திசாலிகள் எல்லாம்? ஆனா இந்த நாட்கள்ல எறும்புக்கு நோ பிரபு, நோ லீடர், நோ கைடர், நோ கிங், எதுவுமே இல்லை. ஆனா தானா செயல்படுது பாருங்க. இது எவ்வளவு நேரம் படுத்திருப்பா, எவ்வளவு நேரம் தூங்கிட்டுப்பா, எவ்வளவு நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களையும் என்னையும் பார்த்தான் கேட்கிறாரு. சபையே செயல்பட வேண்டிய நேரத்துல உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து கேட்டாரு, எஸ்தர்மா, அப்பா அம்மா இல்ல, என்னுடைய ஆலோசனையின்படி நான் அவனை தூக்கி வளர்த்தேன், எவ்வளோ பேர் இருந்தாலுமே மகா ரூபவதி வஸ்திய தள்ளிட்டு ரூபவதி. எனக்கு பைபிள் சில வார்த்தைகள்லாம் தாண்டி போக முடியாது. வஸ்தியை பத்தி சொன்ன வார்த்தை மகா ரூபவதி, எஸ்தரை பத்தி சொன்ன வார்த்தை எவ்வளவு மேன்மையான உள்ளவங்கெல்லாம் தள்ளிட்டு ஒன்ன தெரிஞ்சுக்கொண்டு எத்தனையோ ராஜகுலத்துல அந்த மாடை அந்த அந்த இடம் என்னது, அந்த அழகுபடுத்துறாங்களே, அந்த புறம் என்னென்னவோ இப்படி எல்லாம் பண்ணி இன்னி எத்தனையோ பேர் இருந்து உன்னை தூக்கிட்டு கொண்டு அரண்மனையில வச்சதோடைய நோக்கம் யாருக்கு தெரியும்? இந்த காலத்துல நீ மௌனமா இருக்காதம்மா, இது நீ செயல்பட வேண்டிய காலம். நீ நினைச்சிட்டு இருக்கிற யூதர் எல்லாம் தான் சாவ போறாங்க, நான் தப்பிச்சுப்பேன்னு. அவனுக்கு நீயும் யூதர்னு தெரிஞ்சா உன்னையும் போட்டுருவாமா. நம்ம செயல்பட வேண்டிய காலத்துல செயல்படாம போனா பைபிள் நம்மளை சோம்பேறி தான் சொல்லுது. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை பார்த்து சோம்பேறின்னு சொல்ல எனக்கு மனசு வரல. கர்த்தர் சொல்றதாவது சொல்றேன், நீங்க சோம்பேறி. ஏன்னா சரி, நீங்க ஆமா பிரதர் எனக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்கு அப்படின்றவங்க மாட்டோம் கையை உயர்த்தி. தன் பாவங்களை மறைக்கிறவன், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம். கை தூக்கணவங்களுக்கு மட்டும் இரக்கத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. பேசிக்கா நாம என்னதான், ஏன்னா நம்ம சூழ்நிலையில காரணம் காட்டுற சோம்பேறி. அதுவும் இன்னொன்னு தெரியுமா, வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு பப்பரப்பான்னு என்ன பண்றது, வந்தா பாத்துக்கலாம், பாத்தீங்களா, வந்தா பாத்துக்கலான்ற அலட்சியம் அது நம்ம சோம்பேறியா மாத்தும். எனக்கு அலட்சியமே வேண்டான்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஜோம் பண்ணுவீங்களா? எனக்குள்ள இருக்கிற அந்த அலட்சியம் பண்ணுகிற ஆவியை மாத்துக்கு போடுங்க ஆண்டவர். கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தரட்டும் ஆண்டவரே. ஆமா, என்னன்னா தன்னுடைய பலத்தை காரணம் காட்டி, தன்னுடைய உருவத்தை காரணம் காட்டி, இன்னொன்னு பேசுற நம்மளே ஒரு 10 பேரை கூட்டி சேர்க்கறது பெரிய போராட்டமா இருக்குது. அப்படிதானே? 10 பேரை கூட்டி வச்சா 9வது ஆளு ஒருத்தன் சொல்லுவான், என்ன இருந்தாலும் அவனை ஆரம்பிக்கும் போது அவனை ஆஃப் பண்ணிட்டு இன்னொருத்தான் 7வது ஆள சொல்றது, அவரு சொல்றதும் சரிதான். இப்படி பேசி கீசி எல்லாம் பேசி கூட்டி சேர்க்கறதுக்குள்ள, காரியத்தை செய்யறதுக்குள்ள என்ன ஆயிருது? ஆமாவா இல்லையா? உங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம், கல்யாணம்னு பண்ண போறீங்க, நீங்க ஒரு காரியம் தலையிடுறீங்க. ஆல்ரெடி ஒரு தீர்க்கதரிசனம் நடந்துச்சு போல. ஒரு கல்யாணம்னு ஆரம்பிக்கும் போது, கல்யாணத்தை பத்தி பேசும்போது எத்தனை பேர் எத்தனை விதமா பேசுறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரே ஆலோசனை கொடுப்பேன். என் கல்யாணத்துல எங்க வீட்டில் பண்ணானுங்க பாருங்க, ஆத்தாடி ஆத்தா 10 பைசா அவனும் கொடுக்கல,
ஆனா ஆலோசனை சொல்றதுக்கு 1000 பேர் கிளம்பி வந்துட்டான். அப்பதான் தெரியுது இவன் நம்ம சொந்தக்காரனா, என்னடா போற போக்குல ஒண்ணு போட்டு போற. ஆனா மண்டபத்துல இருந்து வெளியே வரும்போது கண்ணீரோட தான் வந்தேன். ஆண்டவரே பத்தி பித்த கொடுக்க மாட்டானுங்க. இது வரைக்கும் என் கல்யாணத்துக்கு எவ்வளவு மொய் வந்தது கூட என் கண்ணில் காட்டல. அவளை ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களாம் விட்டு வைப்பீங்க உங்க கல்யாணத்துக்கு மொய்யெல்லாம். பொண்ணு போட்டா போஸ்ட் அப்புறம் கொடுக்கலாம் மொய் அவன் இல்ல. 1000 பேர் 1000 கிளம்பி வந்துடுவான் பாருங்க ஆலோசனை கொடுக்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, அலட்சியம் நம்ம வாழ்க்கையில வேண்டாம். ஆமீன். ஆமா. அடுத்து ஒரு முக்கியமான ஆளை பார்த்துருவோம். இதுவே நமக்கு டைம் ஆயிடுச்சோம். அடுத்து இந்த மனுஷங்க இந்த ஒரு ஜீவராசிகிட்ட பிடிச்ச விஷயம் பாருங்களேன். அடுத்து படிக்கிறீங்களா? ஓ, விசுவாசத்தோடு வேதத்தை மூடிட்டீங்களோ? முடிக்க மாட்டேன். இதெல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைகள், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் அப்படி சொல்லணும், நான் உங்களுக்கு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிறேன். சத்துவமற்ற ஜந்துன்னு பைபிள் சொல்லுது அது. ஆனா அது தன்னுடைய வீட்டை கண்மலையில தோண்டுது, தன்னுடைய தங்குகிற இடத்தை கண்மலையில தோண்டுது. நம்முடைய வாழ்க்கை பாடு உள்ளதுதான், கடினமானதுதான், போராட்டம் நிறைந்ததுதான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு சத்துவம் இல்லதான், கலங்காத. ஆனா உன்னை கண்மலையை தோண்டுகிற வல்லமை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். இன்னொரு காரியத்தை சொல்றேன், சத்துவம் இல்லாத ஜந்துதான், பலன் இல்லதான். ஆனா கண்மலையாகிய கிறிஸ்துவை தோண்டுகிற ஒரு பலமுள்ள குடிமுசல். இந்த வசனத்தை படிக்கும் போதே எனக்கு ஆண்டவர் வசனத்தை ஞாபகப்படுத்தின. அவங்க சொல்றேன் பாருங்க, உன்னத பாட்டுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டுல ஒரு வார்த்தை இருக்கு. பல நேரங்கள்ல வாழ்க்கையில பிரச்சனையும் போராட்டமே தான் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கும் பலன் இல்லப்பா, இந்த கண்மலையை நான் எப்படி தோன்றது, இந்த பாடு நிறைஞ்ச வாழ்க்கை நான் எப்படி வாழ்றது, பெரிய கேள்வியா இருக்குன்னு நீங்க புலம்பி இருக்க வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அந்த உலகம் கூட என்ன உபதேசத்துக்கள் இப்ப வந்துருச்சுன்னா, உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனா உங்களுக்கு இல்லை. என்ன? உலகத்தில் ஆனா ஆனா பைபிள்ல ஏன் ஆண்டவர் சொன்னது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. உன்னத பாடம் இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1ஆவது அதிகாரத்துல 2:3, 2ஆவது அதிகாரத்துல 2:3 படிக்கிறீங்களா? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே. வசனத்துக்கு என்னங்க அர்த்தம் புரியுதா? புரியுதா? புரிஞ்சவங்க கையை வைத்து காட்டுங்க பார்ப்போம். என் வாழ்க்கை பாடுதானா, பிரச்சனை தானா, பலவீனம் தானா, போராட்டம் தானா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு அருமையான என் மகளே, என் மகனே, முள்ளுகளுக்குள்ளதான் உன் வாழ்க்கை, ஆனா நீ எனக்கு பிரியமானவன். பாடுகள் நிறைஞ்சதுதான் உன் வாழ்க்கை, நீ எனக்கு பிரியமானவன். நீ லீலி புஷ்பம் தான், ஆனா முள்ளுகளுக்குள்ள இருக்கிற. ரைட், விடு, நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. சத்துவம் இல்லாத ஜந்துதான். கிறிஸ்து என்கிற கண்மலையை தோண்டு. ஆழமா தேவனை அறிந்து கொள்ள பலவீனமான மனுஷன் பலமுள்ள கிறிஸ்து அறிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய அடைக்கலம் கண்மலைக்குள்ள, என்னுடைய அடைக்கலம் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, சக்தியே இல்லதான் உங்களுக்கு. ஆமென். இங்க ஒரு சக்தி இருக்கிறாரு பாருங்க, சக்தியே உனக்கு இல்லதான், ஆனா சக்தி நிறைஞ்ச ஆண்டவரை தோண்டுப்பா. ஆமென். ஆண்டவரை தேடுப்பா. நமக்கு வழிய அடைக்கலத்தை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோம் பாருங்க, சத்துவம் இல்லதான். நமக்கு குழி முசலை இப்படி கையை பிடிச்சி தூக்கணும்னு என்ன பார்ப்போம், என்ன வெயிட் இருக்கும், போட்டு தள்ளுனா குழம்புல கொதிக்கும் இல்லையா? ஆனா அந்த எறும்பை பத்தி கூட ஒரு விஷயம் ஞாபகம் வந்து பாருங்க, போய் பார்த்து கத்துக்கோ அப்படிங்கிறார். என்னது? எறும்பெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம் தெரியுமா? இப்ப நின்றுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், இப்படி குனிஞ்சி பார்த்து, கிட்ட குனிஞ்சி
இது ஓடிட்டு இருக்குதால நான் குனிஞ்சிடுவேன். குனிஞ்சு கிட்ட பார்த்து பெரிய ஞானின்னு ஒன்று நினைச்சிட்டு இருக்கல, குனி கீழே பார், அந்த அறிவு கூட உனக்கு இல்லைங்க. அது பேசாது, ஆனா செயல்ல காட்டும். இந்த சத்துவம் இல்லாத ஜந்து குழி முசல் எதை தோண்டுது? நான் சொல்றேன், நமக்கு ஒரு பெரிய கண்மலையை கர்த்தர் எழுதி நம்ம கையில கொடுத்துருக்குறார். பக்கத்துல பா சொல்லுங்க, தினமும் இந்த கண்மலையை தோண்டுங்க. தோன்றவங்களாம் ஒரு அல்லேலூயா, தோண்டாதவங்களாம் அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வேதத்தில் இருக்கு. ஆமேனா? இன்னைக்கு நம்ம பதில் எங்கெங்கேயே தேடுறோம். எனக்கு இந்த என் பைபிள், நம்ம பைபிள் வீட்டில் ஒரு மூலையில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நான் என் பசங்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன், ஏய் பைபிளுக்கு நேராக காலண்டி தூங்காத, காலை அப்படி வச்சு படை அப்படின்னு சொல்லுவேன். நான் என் வீட்டில் தெய்வம் புக்கில் வாசம் பண்ணுது, நான் நம்புகிறேன். தெய்வம் இந்த புக்கில் இருக்கிறார். தெய்வத்தோட வார்த்தை நம்மலாம் அப்பா போட்டா அம்மா போட்டாலாம் வீட்டில் மாட்டி வச்சு கிண்டல் பண்ணின்னு இருப்போம். பேண்ட்டை பற்றியா, என்னம்மா அப்போ ஒல்லியாக இருக்கிற, என்னம்மா அப்போ ஒரு சைடாக இருக்கிற, நான் அப்பா பாருமா உன்னை பார்க்குறா, யாரையோ பார்க்குறாரு போட்டால. ஆனால் கத்துறது எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. ஆமாம் தானே? நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ பேண்ட்டை பார்த்து கிண்டல் பண்ணுவேன், என்னப்பா நீ போகிறதுக்குள்ள உன் பேண்ட்டு முன்னாடி போகுது. ஆனால் தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அந்த பைபிள் இருந்தால். ஆனால் தான் சிலர் தலைக்காலி கழிச்சு தூங்கிடுறாங்க. அல்லேலூயா. சொப்பனம்லாம் எப்படி வரணும், கனவுலாம் எப்படி வரும்? ஒருத்தர் யாரோ தான் சொன்னாங்க, பேய் ஒருத்தர் போனாராம், ஒருத்தர் பைபிளில் தான் எடுத்துகிட்டு போனாராம். பைபிள் எடுத்துன்னு போயிட்டு தள்ள வச்சாராம். அல்லேலூயா. பேய் ஓடிடுச்சு. நமக்காக இல்லைனாலும் நம்ம கிட்ட இருக்க பைபிளுக்காவது பேயே ஓடுது பாருங்க, பைபிளுக்கு ஓடுது. அப்புறம் சொன்னாராம், எப்படி நீங்க பேய் ஓட்டுனீங்க, உங்க வல்லமை உங்களுக்குள்ள இருந்து எப்படி புறப்பட்டது? என்னிலிருந்து தான் புறப்படல, இதுக்குள்ள இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளதான் ஆபிரகாம் இருக்கிறார், தாவீது இருக்கிறார், சிம்சோன் இருக்கிறார், கிதியோன் இருக்கிறார், இயேசுவே. எல்லா பரிசுத்தம் ஒன்று சேர்ந்து இந்த பேயை ஓட்டினா பேய் என்ன ஆயிடுச்சு? ஓடி போச்சு. அல்லேலூயா. ஆமா, சிலர்லாம் பைபிள் படிக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்றேன். ஒரு வயதான ஆட்டுக்குட்டி எப்படி படிப்பாங்க? ஒரு வயதான ஆட்டுக்குட்டி. பேதுருவின் மாமி தூரமா இருக்கிறாள், ஜுரமா இருக்கிறாள். அல்லேலூயா. சொல்லுங்களேன். காலையில எபி பிரின்ஸ், கர்த்தருடைய வசனத்தின்படி நடிக்கிற உத்தம மார்க்கத்தர் பாக்கியவான்ங்க. நடிக்கிறடா. அப்ப தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க, என்னப்பா சொல்லியிருக்கான்? உங்களெல்லாம் இல்லை, நீங்க நடக்கிறீங்க. கர்த்தருடைய இந்த மாதிரி உண்டு. ஆனா சத்துவம் இல்லைதான். முள்ளுகளுக்குள்ளதான் நீ இருக்கிறப்பா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, நான் சொல்றேன், வசனத்தின்படி சொல்றேன். பல நேரம் நீங்க அழுது இருக்கிற வாய்ப்பு உண்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நேசர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நீ எனக்கு பிரியமானவள். பாடு நிறைஞ்சிருக்குதுல வாழ்க்கையில், ஒன்று புரிந்து கொள்ள ஆள் இல்லையோ, ஒதுக்கிட்டாங்களோ, சொத்தை பிடுங்கிட்டாங்களோ, சொந்த திராட்சை தோட்டையோ உன்னால காக்க முடியலையோ, திருப்பி போய் கேட்டா அடிக்கிறானுங்களோ, ஆட்டமேன்னு சொல்லிட்டானுங்களோ, வெயில்ல கருகுறியோ, புரிந்து கொள்ள ஆள் இல்லையோ, உன் வேதனையை அறிந்து கொள்ள ஆள் இல்லையோ, உனக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ எனக்கு பிரியமானவள், நான் உன்னை நேசிக்கிறேன். சுனேமெத்தி, உன் சூழ்நிலையை கண்டு கலங்காத, சொல்லி கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே முள்ளுன்னு கூட இல்லை பாருங்க, முள்ளுகளுக்குள்ளே. பக்கத்துல சொல்லுங்க, உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல, அவன் புரிஞ்சுக்காத வரைக்கும் சந்தோஷம். கர்த்தரனை புரிஞ்சு கொண்டா, கர்த்தரனை நேசிக்கிறா. இந்த வார்த்தை நான் சொல்லும் போது உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது பாருங்க. சுனேமித்துக்கு ஒரே ஒரு சந்தோஷம், போங்கடா, ஒரு என்னோட சொத்து ஒரு 2 ஏக்கர் தூக்கிட்டு இருப்பீங்களா, தூக்கிக்கோங்கோ, உலகத்தை உண்டாக்குன நேசரனை நேசிக்கிறாருங்கோ.
எங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறேன், நீ என்னை ஏமாத்தி புடுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வை. அப்ப கூட நீ தான் பிச்சைக்காரன், அப்ப கூட நீ தான் ஒண்ணு இல்லாதவன், அப்ப கூட நீ தாண்டா நாசமா போனவன். ஏன்னா என் நேசர், என் அன்பு, என் நேசருடைய அன்புக்கு நான் பாத்திரனா சொத்தை கேட்காமையே சுதந்திரிப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமோ, வெயில்ல கடந்தவளை கொண்டு போய் வச்சு அரண்மனையில வச்சாரே ஆண்டவர்னு சூனை வச்சு குத்தி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. நான் இது தீர்க்க தரிசனமா கூட சொல்றேன் பாருங்க. ஒரு நாள் வரும், ஆமென், ஒருவேளை கர்த்தருடைய வருகை பிந்துமானா அது நடக்கும். அநேகம் ஆயிரங்களுக்கு கர்த்தர் உரிமையாளர்களால் நம்மை மாற்ற போகிறார். ஆமேன்னு சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வச்சிருங்கப்பா. சில பேர் யோசிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்க 20 வருஷமா கேட்டுட்டோம். சொல்லுமா, வாடகை வீட்டில் இருந்தவங்களை தூக்கிட்டு வந்து கர்த்தர் சொந்த வீட்டில் வச்சார். கிறிஸ்டியக்கா அப்பப்போ என்கிட்ட சொல்ற வார்த்தை, கர்த்தர் எங்களோட நேசிக்கிறார். ஏன்னா எங்கோ நான் வாழ்ந்தேன். இந்த பாட்டில் நம்ம உணர்ந்து பாடுவோமா? எங்க ஐயாவுடைய பழைய பாட்டு ஒன்று பாடுவோம். காடு மேடு ஓடிய ஆடு கண்டு என்னை வெறுத்திடவில்லை, நாடி என்னை தேடியதையவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாமின். எப்படி இருக்குல்ல பாட்டு? முள்ளுதான்பா, உனக்கு சக்தி இல்லதான்பா, ஆனா கண்மலையாகி கிறிஸ்துவ தோண்டு தோண்டு, உனக்குள்ள எல்லா பலனும் அவருக்குள்ள இருக்கு, உனக்கு தேவையானது எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. அவமானமா? கவலையே படாதீங்க. என்னெல்லாம் ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன், ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில என்ன உண்டு? இது வரைக்கும் நீ யாரும் அசிங்கப்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? புறக்கணிக்கப்படுதல் உண்டு, வேதனை உண்டு. பவுல் சொல்லுகிறார், இந்நேரம் வரைக்கும் துளைத்து போடுகிற கந்தைய போலதான் இருக்கிறோம். இந்நேரம் வரைக்கும் இருக்கிறோம். போங்கடா, கிறிஸ்தவங்களை நேசிக்கிறார். போங்க, பக்கத்துல பா சொல்லுங்க, இந்நேரம் வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறேன். ஈஸியா என்னை பத்தி பேசிடுறாங்கல்ல, ஈஸியா பேசிடுவாங்க. நம்மளை பத்தி பார்த்துருக்கீங்களா? தொடச்சு போற கந்தைய போல ஈஸியா பேசிடுவாங்க. தெரியுமோ தெரியாதோ பேசிடுவாங்க. நானும் அந்த மாதிரிலாம் என் வீட்டில் சொல்லுவேன், என்ன என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க? அப்போ என் வீட்டில் சொல்லுவா, பேசுகிறவங்கலாம் ஒழுங்கு இல்லைங்க விட்டுருங்கன்றவா. சாதாரணமாக தீர்க்க தரிசனம். ஒரு ரோட்டில் போய், ஆண்டவர் என்னை பற்றி என்னென்னமோ பேசுகிறாங்க ஆண்டவரேன்னா, என்னை பற்றியே பேசுனாங்க, உன்னை பற்றி பேசுனாங்க. கொசு நீலாம் பட்டை மரத்துக்கே என்ன இது, அந்த வசனம் எப்படி? பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா சத்து இல்லைதான். இதெல்லாம் தாங்க, அவமானமா வார்த்தைகள்லாம் தாங்க எனக்கு என்ன இல்லை ஆண்டவரே, பலன் இல்லைதான். புரிஞ்சிக்காம பேசுறாங்களப்பா. விசேஷமா தேவனுடைய பிள்ளைகளே அதான்ப்பா அந்த லிஸ்ட்ல வந்துடுறாங்களப்பானா, சக்தி இல்லைல்ல, என்னை தோண்டு. ஏன்னா எனக்கு தெரியும் அவமானத்தினுடைய வழி. எனக்கு ஒரு வார்த்தை பைபிளை ரொம்ப பிடிக்கும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு இல்ல. அவனா என்ன அர்த்தம்? நீ எந்த கேட்டகரியில வந்தாலும் நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா உன் அவமானம் எனக்கு தெரியும், உன் நிந்தை எனக்கு தெரியும், வலி தெரியும், வேதனை தெரியும், கண்ணீர் தெரியும். எந்த கேட்டகரி இருந்தாலும் வா, என்ன தோண்டு, நான் உனக்கு உதவி செய்வேன். உனக்கு நான் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன். பக்கத்துல பா சொல்லுங்க, சக்தி இல்லதான் உங்களுக்கு, பலன் இல்லதான், சுத்தி முள்ளுதான், ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆமா தானே? தயவு செஞ்சு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள யாரும், சிலர்லாம் எதுக்கு எடுத்தாலும் அழுதுடுறாங்க பாருங்க. தாவீது சொன்னாரு, என்னுடைய கண்ணீரை எதுல சேர்த்து வைங்க? நம்ம கண்ணீரை வீட்டில் தண்ணி பிடிக்கிறோம்ல, ட்ரம்மு, பரலோகத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் அந்த ட்ரம்மை பாடுறா, என்ன ஆண்டவர் எவ்வளோ அழகாகுது, ஒன்றுதான். நீ அழுததை பிடிச்சி வைக்கவே எனக்கு நேரம் தெரியும்.
தாவீது வருவாரு. என்ன அந்த தாவீது ஏன் கண்ணீர்? உன் கண்ணீர் துருத்தி தான்ப்பா. நான் தான் பைபிள்லயே தாவீது அதிகமாக நினைச்சேன், அவரோட நான் தான் எழுதுக்கிறேன்னா. ஏன்னா அதனால தான் பைபிள்ல வச்சிருக்கு, பரலோகம் போனா ஆட்டுக்குட்டி ஆனவர் தாமே கண்ணீர் எல்லாம் துடைப்பாராம். பைபிள்ல பசி இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லைன்னு பரலோகத்தில் இருக்கும். அங்க கூட நம்மளால அழுமா. இங்க வந்துட்டோம், ஏன்டா அழுவுற? எப்படி வந்து தெரியல. இங்க வண்டி ஆண்டாலும் இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்குள்ள காலை வைக்கிறவங்க ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி உனக்கு இப்பயே இந்த ஃபீல் இருக்க, உன்னை தூக்கிட்டு போட்டு அழிவில்லாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம், ஐயோ அப்பா வார்த்தையில வர்ணிக்க முடியாத இடத்துக்குள்ள தேவ தூதர்களோடு உன்னை என்ட்ரி பண்ணும்போது, அப்ப கூட உனக்கு தேவ தூதனை இல்ல கொஞ்ச நேரம் சிரிச்சிக்கிறேன்னு கூட என்ன பண்ண முடியாது. நான் சொல்றதெல்லாம் விட்டாலேச்சாரியா படம் ஓட்டுற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க. நல்லா இருக்குதுப்பா கதை. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த நம்பிக்கைக்காக மட்டுமே ஓடி கொண்டிருக்கிறோம். இதுக்காக மட்டும்தான் நான் சர்ச்சைக்கு வரேன்றவங்க மாத்திரம் அல்லேலூயா. சத்தியமா தெரியும் வராதுன்னு. நமக்கெல்லாம் தேடி இயேசு வந்தா, அவர் எல்லாவற்றையும் எனக்கு தந்தார். சரி, நான் சங்கர்னா ஆமேன் அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். சீக்கிரமா நீங்களும் பரலோகத்தை பார்க்க போறோம். இங்க எவன் ஆண்டா நமக்கு நான், எவன் ஆச்சுன்னா எனக்கு என்ன. சண்டை இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, எங்க அங்க சோறுன்ற பிரச்சனையும் இல்லை, உனக்கு எனக்குன்ற அடிப்படியும் இல்லை. அப்பா பசிக்குதுன்னா போ, 12 பழம் ஒரே மரத்துல காய்க்குதுங்க. பைபிள் அப்படி ஒரு மரம் இருக்கு. நம்ம எல்லாம் மாங்காய் மரத்துல மாங்காய் தானே வரும். அடுத்து என்ன வரும்? ஏங்க மாம்பழம் வருங்க. ஐயோ என்ன இப்படி போயிட்டீங்க நீங்க. ஆனா அங்க சூப்பரா இருக்கும். உண்மையா தான் சொல்றேன். நீங்க பரலோகம் எப்படிப்பட்டதுன்னு பைபிள்ல வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஐயோ நீங்கள் நானும் பார்க்காத பரலோகத்தை என் பைபிள் இப்படிதான் இருக்கும்னு எழுதி கொடுத்துருக்குது. சந்தோஷமான செய்தி படிக்க மாட்டோம். சரி, அடுத்த 2 வருஷத்து வேகமாக வாசிச்சிடலாம். அடுத்து வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளினாலே ராஜா கிடையாது. அப்புறமா சொல்லுங்க, பக்கத்துல போக. இவருக்கும் ராஜா கிடையாது, கைட் பண்ண ஆள் கிடையாது, உற்சாகப்படுத்த ஆட்கள் கிடையாது. கிளம்புடா, ஒரு தேசத்துடைய வெள்ளாண்மையை காலி பண்ணுவோன்னு டீமா ஒன்னு சேர்ந்து, நீ எந்த ஊருக்கு போற, நான் அங்க போறேன், நீ எங்க போற, நான் அங்க போறேன், நீ எங்க போற, நான் அங்க போறேன், எனக்கு வேற தரிசனம் இல்லை, உனக்கு வேற தரிசனம் இல்லை, எல்லாம் இயேசு தான் தரிசனம், எழுப்புதல் தான் தரிசனம், இந்தியா தான் தரிசனம், இந்திய மக்கள் எல்லாம் இயேசு அறிந்து கொள்ளும், அதுதான் தரிசனம். ஒன்னு சேரு, இந்தியாவுக்குள்ள போ, ரட்சிப்பு அறிவி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்ன ஒன்னு சேரு. இப்பயே ஒன்னு சேர மாட்டீங்க. சிலருக்கு அப்படியா நான் இல்ல. ஒன்னு சேரு, எதிரியுடைய வேளாண்மையை காலி பண்ணு, துருபதேசத்தை வெட்டு. வெட்டுகளினாலே அழிவு தானே. நான் அந்த அழிவை இப்படி பாக்குறேன், அது சத்துருடைய அழிவு. பக்கத்துல வா சொல்லுங்க, பார்க்கதான் நீங்க வெட்டுக்கிளி மாதிரி. சொல்லுங்க, எத்தனை பேரை வெட்டிக்கிறீங்க வாயிலேயே. அல்லேலூயா. ஆனா இனிமே வெட்டுங்க. சிம்சோன் கையில நரி கிடைச்சா போதும், 2 காட்டி நெருப்பை கழிச்சு விட்டுருவா. ஓடுறான். எதுக்குள்ள ஓடு? நரிக்கே ஏன் ஓடுறன்னு தெரியாது, அது பாட்டுக்கு ஓடி ஏதோ பண்ணுது பாருங்க. அல்லேலூயா. கடைசியா ஒருத்தர் வராரு பாருங்க, ரொம்ப சூப்பரான ஆள். இவரு தான். அது யாருப்பா இந்த வேலை பார்த்தது? எவ்வளவு அழகா வேலை பார்த்துக்கிறேன். தங்கள் கைகளினால் இந்த செலந்தி பூச்சி ராஜாவை பார்த்து சொல்லுது, பாரு ராசா, உன் வீட்டை நீ எங்க வேணா கட்டு, ஆனா நான் என் வீட்டை உன் வீட்டில் தான் கட்டுவேன். நான் நினைச்சேன் நீங்க கையை தட்டிருப்பீங்கன்னு, தட்ட மாட்டீங்க. பாரு, பார்க்கதான் நான் சின்னது, எத்தனை தரம் என்ன அழிச்சாலும்
எத்தனை தடவை என்னுடைய கிரியைகளை நீ காலி பண்ணாலும் மீண்டும் எழுப்பி கட்டுவேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நான் என்னால முடியலை பிரதர், நான் விழுந்து போற மாதிரி இருக்கேன் பிரதர், என்னை தூக்க யாரும் இல்லை பிரதர், நினைக்காதீங்கம்மா, நினைக்காதீங்கய்யா. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய கிரியைகளை வேணாலும் அழிக்கலாம், ஆனா உங்களை அழிக்க முடியாது. சிலந்தி பூச்சி சொல்லும், அது பைபிள் எனக்கு அழகா இருக்கு. சிலந்தி பூச்சி தன்னுடைய கூட கர்த்தருடைய வீட்டை கட்டுறதுக்கு ஆட்களையே சேர்க்காது பாருங்க, அப்படித்தானே? அது வாழ்ற வீட்டை, செங்கல் மண்ணெல்லாம் அதுக்கு தேவையில்லை, அதுக்குள்ள இருந்து ஒன்று வெளிப்படும். அதனால தான் நம்மளால ஸ்பைடர் மாதிரி சுற்றி நிற்கானு. ஸ்பைடர்மேன் இங்க இருந்து என்ன வருதா? ரப்பு வருதா? வெப்பு. பாருங்க, எப்ப பார்த்துருக்கீங்க எல்லாரும்? சோத்திரம். பாருங்க, இப்படி வருது. அது எப்படி கட்டுது? நம்ம என்ன பண்ணுவோம்னா மேப் போடுவோம். இன்ஜினியர் நீ சிலந்திக்கிட்டு போயிட்டு உன் வீட்டை எப்படி கட்ட போகிறாய், அது சொல்லும், நான் கட்டிக்கிறேன் போ. எங்கே வாங்குவா, எங்கே பைப்பு போடுவா, எங்கே தண்ணி, நான் பார்த்துக்கிறேன் போ. ஏன்னா நான் தங்குறதுக்கான என்னுடைய அடைக்கலத்துக்கான எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். என் உருவத்தையோ என்னுடைய காரியங்களையோ நான் பார்க்க மாட்டேன். ஒன்று தெரியும், தேவன் எனக்குள்ள வச்சிருக்கிற கிருபையில நான் மேன்மை பாராட்டுவேன். இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். வசனத்தை படிக்கும்போது நான் உணர்ந்தது அதுதான். என்ன தெரியுங்களா? இவைகள் எல்லாமே ஏன் வாழ்றோன்னு தெரியாம வாழுதுங்க, அப்படிதானே? சிலந்தியை கூட்டு வச்சு கேளுங்க, எதுக்கு இவ்வளவு வேலை பண்ற, நீ எத்தனை வருஷம் வாழ போற, இங்க பரலோகம் போக போறியா? உனக்கு அதுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா வாழுது. ஒரு ஊழியக்காரர் இப்படிதான் சொன்னார், மானு ஓடுது, சிங்கம் துரத்துது, மான் நினைக்குது நான் உயிர் வாழணும், நான் சாவக்கூடாது. மான் தப்பிச்சிருச்சு. தப்பிச்ச மானை போயிட்டு ஓடி வந்திய, ஏன் ஓடி வந்த? நான் சாவக்கூடாது. ஏன் சாவக்கூடாது நீ? தெரியாது, அப்படிதானே? ஆனால் சிலர்லாம் அசால்ட்டா, நான் செத்து போறேன், நான் செத்து போறேன், நான் செத்து போறேன்றது நான் ஊருக்கு போறதா இது? நான் செத்து போயிட்டு வா ஏதா நான் ஆயிடுறேன். சிலர் சொல்றது, நான் வீட்டில் இல்லைனா தான் உனக்கு அந்த அருமை தெரியும். என்னுடைய அருமை உங்களுக்கு எப்போ தெரியாது? இப்பவே எங்களுக்கு தெரியல, அப்புறம் எப்படி தெரியும்? என்னுடைய வலி உங்களுக்கு தெரியுமா? நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? நான் இல்லாதது உங்களுக்கு தெரியுமா? என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்களா? உம்மா லூஸ் மாதிரியே பேசுறது நம்மற. ஆமா, நீங்க தப்பா புரிஞ்சிக்காதீங்க, நான் இருக்கிறத சொல்றேன். இது மாதிரி பேசுறவங்களாம் லூசு தான். பக்கத்துல பேசுறவங்க, நீங்க அப்பப்பா அப்படித்தானே பேசுறீங்க. என்னப்பா, என்ன சாம்பார் உனக்கு பிடிக்கல, என் ரசம் உனக்கு பிடிக்கல, நீ வேலை எனக்கு பிடிக்கல, கடைசியில நான் சொல்ல மாட்டேன். என் முன்னாடி ஒரு மாதிரியா பார்க்குறா, சொல்லிடுவானோ, எனக்கு ஒன்றும் விட்டு ஆள் இல்லைம்மா. பாருங்க, அது பிடிக்கல, நான் போனாதான் தெரியும். ஐயோ, எலியா சொல்றாருல, எலியா என்ன சொன்னாரு? இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணுமே. அதாவது இவரே முடிவு பண்ணின்னு போதுங்க தாய் என்னை. ஆமா, நான் அதான் படிக்கும்போது புரிஞ்சது அதுதான். இப்ப ஜபமே என்னது? சாவ வச்சிருங்க ஆண்டவரே, அப்படிதானே? நீ ஓடி வந்தது எதுக்கு பயந்து தான்? சாவுக்கு பயந்து தானே. எசபேல் கையில செத்து இருந்தாவது ரத்த சாட்சியா போயிருப்பியா? ஆமாவா இல்லையா? பைபிள் படிக்கிறீங்க தானே, தப்பாக்க பார்த்தா ரத்த சாட்சியா செத்து போயிருப்பியா? இங்க வந்துங்க நீ போதுங்க தாவே, ஓ கத்திக்கு பயன்ட்டியோ. அப்புறம் கொஞ்ச நாள் கேட்போம், தெரியுமா நான் தான் நின்ன முழங்கால் படிடாம. ஐயா அப்பப்போ சொல்றது, நீ ஒன்றும் இல்லை 7001. இது மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது பாருங்க, பேசவே கூடாது. இப்போ நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணும்? எனக்கு தெரியுது, அறியாத புள்ள யார் பெற்ற புள்ளியோ ஏதோ பேசுது, ஆனால் என்ன பேசுதுன்னா கடிச்சு வரைக்கும் புரியல. சரியா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ளீஸ். நான் இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை. இவைகளெல்லாம் தேவன் ஏன் படைச்சி வச்சார்னா எனக்கு பாடம் சொல்லித்தரதான். அதெல்லாம் படைச்சிட்டு ஆண்டவர் பார்க்குறாரு. பாடுறா, நீங்கள் ஒவ்வொரு ஜீவராசிகள் பைபிளில் நீங்கள் வாசிச்சு பாருங்களேன், ரொம்பவே அருமையாக இருக்கும்.
ஆனால் படிச்சுட்டு அடடா அப்படின்னு மறந்துடுவோம். ஆமேனா? பக்கத்தில் பார்த்து 4 விஷயத்த சொல்லிடுங்க. சோம்பேறியா இருக்காதீங்க. அப்புறம் ஆமாம், சத்துவம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒன்று சேர்ந்துருங்க. ஆமாம், சில வீடுகள் நான் பார்த்துருக்குறேன். கணவன் மனைவியை திட்டும்போது, மனைவி கணவனை திட்டும்போது பிள்ளைய வச்சுப்பாங்க. போய் உங்கள் அப்பா நான் பால் பாயிட்டு வாங்கிட்டு சொல்லு. என்னவா ஏய் பிள்ளைங்களா அப்பாவும் சேர்ந்து கத்துனா, ஏய் ஏன்டா கத்துறீங்க? ஏண்டாவா? இல்லை பிள்ளைய தான் கேட்டேன், ஏன்டா கத்துற? இது மாதிரி வீட்டில் பிரிவினைகள், சண்டைகள், மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைகள், அப்படித்தானே? இதெல்லாம் இல்லாமல் ஒத்துப்பட்டா எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மலாம் ஒன்று சேர்ந்தா கையை இப்போ வரமாட்டுது பாருங்க, ஒத்துமை வரவே வராது. கை பிடிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்று சேர்ந்தோம்னா எவ்வளோ பெரிய காரியம் செய்யலாம். ஆனால் ஒன்று சேரவே மாட்டீங்களே. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சரியா அப்படியே எழுந்து நிற்போம் ஒரு நிமிஷம்.